ஆரம்பிக்கிறேன். நீங்களே நான் பிறப்பதற்கு முதலிலே எனது தந்தைக்கு ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். நான் பிறந்து வெளியிலே வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு எனக்கு ஒரு யானையை வாங்கி கொண்டு வந்து கட்ட வேண்டும் என்று எழுதியிருந்தேன். நிதானமா இருக்கீங்களா? தண்ணி சாப்பிடுங்களா? உள்ள அப்படியே ரூசுக்கு தான் மாட்டி விட்டீங்களா? அப்போ அம்மா வயிற்றுக்குள்ள லெட்டர் போடுவாங்க. உள்ள போஸ்ட் ஆபீஸ் பிரான்ச் வச்சிருப்பாங்களா? 4000. சரி சரி, என்ன பேசிட்டீங்களே? இல்ல உள்ளதான் நீங்க தபால் போட்டிருக்கலாம். அது எதுவும் பொய்ன்னு பேசுறீங்களா? பொய்ன்னு நாங்க சொல்லுவோமா? அப்புறம் தாங்க நீங்க தபாலுக்கு போல தந்தி கொடுத்துருந்தீங்கன்னா சீக்கிரம் போயிருக்கேன். இல்லை, தபால் உடனே கிடைத்து விட்டது. தொலைபேசியோட பேசாம இருந்தேன். ஆமா, ஒயர் கனெக்ஷன் வெளியே வைக்கும் போது அது உடனே யானையை வாங்கி கொண்டு வந்து கட்டி விட்டார். அது உங்க அப்பா? எங்க அப்பா. கட்டினோடனே நான் பிறந்துட்டேன். பிறந்து வெளியில வந்தில்ல, வந்த உடனே யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு. நம்மளை விட பெரிய உருவமா இருக்கா? யானை காட்டிலும் பெருசாக பிறந்தாரு. தலைவர் சும்மா பொய்யா சொல்றாரு. ஆமா, உண்மைதான். சரியா, மதம் பிடித்தால் என்ன செய்வான்? மதம் பிடிச்சிருச்சுன்னா யானைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை அந்த இது பண்ணி விடணும். அப்ப நீ பிறக்கல இல்ல, நீ பிறந்திருந்தா அதை பண்ண சொல்லிக்கலாம். நல்ல சங்கிலியை போட்டு நறுக்குன்னு கட்டிட்டோம்னா யானை எங்கிட்டு பேசுறா கிழிச்ச. நீ சொன்ன மாதிரி எல்லா பேரும் சங்கிலியை போட்டு கட்டினாங்க. பொடுக்கு அத்துக்கு போயிருச்சு. ஆனா நான் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு என்னடா பண்றாங்க. அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னு? யானை எப்படியாவது கட்டணும் அப்படின்னு சொல்லி என் இமை இருக்குல்ல, இமை, அந்த இமை முடிய ஒரு முடிய பிடுங்கினேன். பிடுங்கி ஒருத்தவங்க போய் யானை காலை கட்டிட்டேன். ஏங்க அதான் அறிவாளிக்கிறது. கேட்டுங்களா? சங்கிலி கட்டுறாராம். ஆமா, இமை வந்து மேலிமையா கீழிமையா? மேலிமை முடி. அந்த முடியெல்லாம் கட்டணும். ஏன்னா கீழிமை முடினா அத்துக்கிட்டு போயிடும். மேலிமை முடின்னு அசையாது யானை. அதுதான் 4000. இவன் அந்த ஆளை விட பிராடா இருப்பான் போல இருக்கு. அப்புறம் விழுப்புரம் கட்டிட்டு மீதி ஒரு தலைவருக்கு அந்த யானை நிப்பாட்டம் எங்க கட்டுறது? ஆமா, எதுல கட்டுறது யோசிக்கிறேன். யோசிக்கும் போது பக்கத்துல ஒரு கொசு உட்கார்ந்துருச்சு. கொசு குண்டில ஒன்னே கட்டிட்டேன். ஒரு தலைவர் சுத்தம் அசைய முடியாது யானை. அதுதான் அறிவாளிக்கிறது. 4000 போட்டு. அப்புறம் சாலமன் பாப்பையாவுக்கு அடுத்து நீ தாண்டா பஞ்சாயத்து. அப்புறம் மடப்புறமா இல்லப்பா, கொசு குண்டில நான் கட்டினதை பார்த்துட்டு கொசு பயந்துக்கிருச்சு. பயந்து பறக்க ஆரம்பிக்குது. பறந்தா சும்மா வந்துச்சு, யானையை தூக்கிட்டு பறக்குதியா? கொசுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி அது எம்மாத்துறா. அப்புறம் அப்பன் செப்டிக் டேங்க்ல கார் ரூபா கிடந்தாலே முங்குன்னு அடிச்சு எடுப்பேன். 4000 கொடுத்துருக்கேன், சும்மா இருப்பானா? அப்பா, இன்னைக்கு நேரமாயி போயிடுச்சு. இன்னொரு நாளைக்கு பந்தயத்தை வச்சுக்குவோம். நான் கட்டின 2000 மட்டும் கொடுப்பாரு. காசு போனதுதான். தீர்ப்பு எழுதாம நான் எந்திரிக்க மாட்டேன். கையில எடுத்துக்காப்லன்னா எழுதாம கீழே வைக்க மாட்டேன். வாங்க வாங்க. ஏன்னா நான் இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன். இருந்தாலும் சொல்வதெல்லாம் உண்மை, 4000க்கு உண்மை. பறந்து யானையை தூக்கி போகுது. அது பறந்து போது நான் பின்னாலே யானையை பிடிக்கிறதுக்காக ஓடி வரேன். அது பறந்து போது நான் பின்னால ஓடி வரேன். அது பறக்குது, நான் ஓடி வரேன். நான் ஓடியாரத பார்த்துட்டு அந்த கொசு பயந்து ஒண்ணு கடிச்சு விட்டுச்சியா. ஐயா, யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே. அப்புறம் யாரு இறங்கி தூக்குனா? கொசு தொப்பு தொப்பு நனையுதா? 4000. ஐயோ, நெஞ்சு வலிக்குதுடா கன்றா. 108க்கு ஒரு போன் போடுறா. நெஞ்சு வலிக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துங்க. உடனே 108 போன் பண்ணி வர சொல்லு. ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பந்தயத்தை 100 நாள் கட்டிக்குவோம். உயிரா இருந்தா 4 லட்சம் இல்ல 4 கோடி கூட சம்பாதிக்கலாம். உயிர் தான் முக்கியம். கொஞ்சம் சாமி கொஞ்சம் நம்பர் சொல்லுங்க. 108க்கு 108 எனக்கு தெரியாது. 108 தான் போன் பண்றேன். 10 நம்பர் சொல்லணும்னா சொல்லுங்க. அதேமா சொல்லுங்க. நெஞ்ச வலிக்குதுங்கிறிய காப்பாத்தணும்னா 108 நம்பர் சொல்லுங்க. நெஞ்சு வலிக்கல, இப்ப வலிக்குது. நீ சரியா 10 நம்பர் சொல்லு. இப்படி ஒரு கேனையான உலகத்துல பார்த்திருக்கோம். 108க்கு பண்றாங்க, அதுக்கு நம்பர் கேட்கிறானே 10 நம்பர். அப்புறம் சரின்னு சொல்லி பறந்து ஒண்ணு நான் நடந்து போய் களைப்பாயிருச்சு. தண்ணி தாவ எடுத்துச்சு. சரி, கொசு தூக்கிட்டு போட்டு யானைய அப்புறம் போய் பிடிச்சு விட்டு கீழே இறங்கி வந்து பாக்குறேன்.
தண்ணி குடிக்கிறதுக்கு கடல் மாதிரி கிடக்குதியா. அப்புறம் கொசு புத்தகம் கொஞ்சமா கிடக்கும். பக்கத்துல போயிடக்கூடாது, உள்ள போயிடுவான். குடிச்சு பார்த்து உப்பு கடிச்சிச்சா, பயங்கர உப்பா இருக்கும். அவனும் குடிச்சிருப்பான். அப்புறம் திரும்ப மேல நடந்து ஓடி வரேன். நான் ஓடி வர்றதுக்குள்ள கொசு யானை தூக்கி சூரியன் போயிடுச்சியா. இந்த தானே இருக்கு எங்க அரசு மங்கலத்துக்கிட்ட. அப்புறம் சரி சூரியன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் பக்கத்துல போனேன்ல, சூரியன் கிட்ட திரும்புறான்னு சொல்லி இந்த சூரியன் இந்த கொசு திரும்புறான்னு சொல்லி கொசு ரெக்க சூரியன் மேல பட்டு சூரியன் கீழே விழுந்துச்சியா. அப்புறம் அவ்வளவு பெரிய ரெக்க போய் படிச்சுன்னா சூரியன் கீழே விழுகுமா விழுகாதா? 2000 போச்சு. என்னாச்சு, நெஞ்சு வலிக்குதா? அவருக்கு வலிக்குமா? நான் காப்பாத்துறேன். 108 நம்பரை சொல்லுங்க ஐயா. 108 வர்றதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன்ப்பா. இப்பதான் தெரியும், உங்க 2 பேருக்குமே நம்பர் தெரியாதா? சொல்ல முடியாது. ஐயா பாப்பா, ஃபயர் சர்வீஸ் போன் பண்ண சொன்னோம்னா வீடு எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் போன் நம்பர் போடுவேன். அப்புறம் சரி சூரியன் விழுந்துருச்சு. சரி, சூரியன் விழுந்த உடனே நான் பாக்குறேன் எப்படியாவது யானை பிடிச்சிருவோம்னு. அந்த கொசு குண்டி அந்து அப்படியே கீழே யானை வந்துகிட்டு இருக்கா குண்டியோட. நான் கொசுவை தேம்பாப்பனா, குண்டியத்தையும் பாப்பனா, யானையத்தையும் பாப்பனா? நான் உயிரோட இருப்பனான்னு தெரியலையே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா. அப்பா அப்புறம் நான் என்னாச்சு, சரி போயிட்டு போகுது கொசு தலை கூட போயிட்டு போகுது. நம்ம யானையை பார்க்கறது கீழே வர்றேன். கீழே வந்து பார்த்தா சூரியனை என் மையம் இலையவே உருட்டி விளையாடுறேன். சின்ன பையனா? அது பெரிய வயசு சமத்தா இருப்பாங்க, சின்ன வயசு சேட்டை குடிச்சவன் அந்த வேலை பண்ணுவேன். அப்புறம் இவனும் கூட உருட்டி விளையாண்டு இருப்பாங்க. அதை உருட்டி விளையாடுனா அதுக்கு ஒரு சக்தி திறமை இருந்துச்சு. என்ன திறமை? என் மையம் இலைய இருக்கானே, நான் பிறக்கிறதுக்கு முதல்ல 1 வாரத்துக்கு முதல்ல பிறந்தவன். உங்களுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி பிறந்துட்டேன். அப்பதான் பிறந்துட்டானா? ஃபேமிலியே லூசு போல. தலைவரே நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குதா? 108 நம்பர் சொல்லுங்க. 108க்கு சொல்லு, நம்பர் சொல்லுங்க. போன் பண்ற ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை போடுங்க தலைவரே. சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. அதான் 10 நம்பர் சொல்லுங்க வேமா. அதுதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், போடுங்க தலைவரே. நம்பர் அவன் போன தலையை சுத்தி கீழே ஓட்டுவாங்க. சரின்னு இந்த சூரியன் எடுக்க வரேன். அவன் எடுத்து இந்த சூரியன் வாய்க்குள்ள லொடக்குன்னு ஓடிக்கிட்டான். சின்ன பையலா? ஆமையா. அவன் அவ்வளவு பெரிய கல்கோனாவே திக்கிறவே சூரியன் மாத்திரம். அப்புறம் சூரியனை விட பெருசா இருக்கும் போல. சரின்னு யானையாவது பிடிக்க வர்றேன். யானையை தூக்கி அவன் மூக்கு ஓட்டைக்குள்ள நுழைச்சுக்கிட்டானப்பா. இது என்ன பெரிய ஆச்சரியம்? ஒரே நேரத்துல 5-6 யானை உள்ளதுமே இது ஒரு யானை தானே. அப்புறம் காசு அப்பா என் பணத்தை கூட நீங்க வச்சுக்கங்கப்பா. என்ன ஆள விடுங்கப்பா. ஐயோ, உங்களோட காசு எங்களுக்கு வேணாம். முறையா செழிச்சு வாங்குவான். அது மாதிரி சூரியனும் போச்சு யானையும் போச்சியா. சரின்னு நேரம் வரையும் உங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டேன் நானு. இது வரைக்கும் நாங்க ஏதாவது பொய்ன்னு சொன்னோம்? சொல்லல. எப்படா சொல்லுவீங்க? இந்த ஆள் இவன் இருக்கவல்ல எப்படி நமது தலைவா? ஏய் 4000 கோயிந்தா. ஏய் உங்களை பார்த்துட்டேன்னு சொன்னேன், கதை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். நான் ஏன் உங்களை பார்க்க வந்தேன்? காரணம் இல்லாம வருவேன். அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களை பார்க்க வந்தேன். எதுக்கு வந்தேன்? காரணம் இருக்கியா? முன் ஜென்மத்துல நான் மன்னர், நீ மந்திரி, இவர் காவலர். பஞ்சம் போச்சியா? பஞ்சம்னா அடமலை பஞ்சம் போச்சு. அடமலையில பஞ்சம் என்ன பண்றது? பஞ்சம் போச்சு. நீ 4000 என்ற கடன் கேட்ட. நீ சொல்லலையா ஜாமீன்ல போய் 4000 கேளுங்க தருவாருன்னு? எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல மறு ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னேன். சாட்சி யாரானே கேட்டேன். சாட்சி யாரானே நான் தான் உட்கார்ந்துருந்தேன். உடனே இந்த 4000 பணத்தை கொடுத்துட்டேன். இந்த ஜென்மத்துல கட்டுறதுனால மறு ஜென்மத்துல கட்டுறோம். இவர் சாட்சி இருந்தார். உண்மைதானே? உண்மை. பணத்தையும் கொடுத்துட்டேன், பணத்தை வாங்கிட்டேன். துரதிருஷ்டவசமா எதிர்நாட்ட மன்னர்கள் போட்ட சண்டையில 3 பேரும் செத்து போயிட்டோம். செத்தவனா என்ன அடி அடிச்சாங்க 3 பேரையும்? அதுல செத்ததானே நம்ம 3 பேரும் அடிச்சாதான்டா ஜாவாங்க. ஆத்தாடி இந்த தழும்பு போட கிடக்கு பாக்கல. அப்புறம் நெஞ்ச வலிக்கிறா. ஆமா இந்த இங்க இருக்கா, இங்க சுட்டது இந்த ஐயா. அதுக்கப்புறம் செத்து போயிட்டோமா? செத்து தொலைஞ்சிருக்கோம். மறுபடியும் பிறந்துட்டோம்யா. இன்னொரு வட்டமா நான் பெருமாள் ராஜு, நீங்க அறியாத சொல்றாச்சு. நான் நாரதன், நீங்க காவலர், ஒரு பலவாத்தி பண்ண பிறந்துட்டோமா? உண்மைதானே? போன ஜென்மம் 4000 வாங்கினது உண்மைதானே? போன ஜென்மத்துல 4000 வாங்கினதை கட்டுனியா? ஏன் கட்டல? செத்துட்டோம்ல. அப்ப எப்ப கட்ட சொன்னேன்? இந்த ஜென்மத்துல கட்டினால அடுத்த ஜென்மத்துல
செத்துட்டோம்ல, மறுபடியும் பிறந்தமா? ஆமா. யாரா பிறந்தான்? நான் அறிகிறேன், நீங்க பெருமாள் ராஜி, அவர் தொடராஜி. பிறந்துட்டோம்ல. இப்ப யாரா இருக்கேன்? நான் காவல, நீங்க நாரதர், அவர் பலவாச்சி. உண்மைதானே? ஆமா போன ஜென்மத்துல 4000 வாங்கினில்ல, அத மறு ஜென்மத்துல கட்டணும்னு சொன்னீங்க. ஆமா அந்த 4000 பணத்தை இப்ப குடு. இது உண்மையா பொய்யா? உண்மைனா வாங்கின கடனை குடு, பொய்னா போட்டியில நம்ம வச்ச நிபந்தனையில தோத்து போனோம்னு 4000 குடு. அழுகுனி ஆட்டமா இருக்கு. என்னையா ஐயா, வாங்கினது உண்மைன்னா வாங்கின காசு கொடுன்னு எப்பயும் 4000 கொடுக்கணும். வாங்கல பொய்ன்னு சொன்னா போட்டியில தோத்து போயிட்டோம்னா 4000 கொடு, பணத்தை கொடு.